இப்போ பாருங்கள், இப்படி தச்சிருக்கிறோம் டிசைனு. இதுக்கு எப்படி பாசி வைக்கிறதுங்க பாருங்கள். பாசி வச்சா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பாசி வைக்காதது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பாசி வச்சா எப்படி வைக்கிறதுங்கிறது நான் சொல்கிறேங்க. இது நம்ம ஸ்டூடெண்ட்டு தைச்ச ப்ளவுஸு தாங்க. இப்போ பாசி வைக்கிறதுக்காண்டி நான் சொல்லித்தரேன் அவங்களுக்கு. இப்படி கீழே அடியில் விடுங்க. விட்டுட்டு இந்த பாசியை இப்படி கோர்க்குறீங்க. கோர்த்து இது பக்கத்தில் இப்படி கோர்த்துடுறீங்க. இப்படி கோர்த்திங்கன்னா இந்த மாதிரி பாசி வந்துடும். பாருங்கள், நூல் எப்படி அடியில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் போடணும். போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி கீழே அடியில் விட்டு இப்படி ஒரு 2 சுற்று சுற்றிட்டிங்கன்னா லாக் ஆகிடும். நல்லா கீழே இழுக்கையில் நல்லா இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த இடம் சுருங்குச்சுன்னா முன்னாடி இங்கே சுருங்கிரும். இப்போ பாருங்கள், நம்ம பாசி வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா? இப்போ எவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்படி வைங்க.